ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பீன்ஸில் பருப்பு உசிலி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்களாம் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்க, பீன்ஸு வெந்துட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா? பீன்ஸை வேக வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வேக வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வேக வைக்காமல் இப்படி இழுப்பச்சட்டியில் டைரெக்டாக போட்டு வேக வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், கடலைப்பருப்பு 1 கப், அரை கப் துவரம்பருப்பு, அரை கப் உளுத்தம்பருப்பு மூணையும் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை அரைச்சப்பறம் எப்படி அரைக்கணுன்றதை நான் சொல்கிறேன். பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, இங்கே பாருங்கள், கையால் அப்படி பண்ணால் உடையணும். இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து காரத்துக்கு 3 மிளகா, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. காரம் உப்புலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை குறைன்னு அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைக்கணும். அரைச்சி முடிச்சுட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, குறைன்னு இருக்கா? இந்த பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸு சொன்னேன்ல, எப்படி இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ பீன்ஸ் வந்துருச்சு. இந்த பருப்பு உசிலி எப்படி பண்ணுன்றதை நான் காமிக்கிறேன். எண்ணெய் வச்சுருக்கேன். நான் நல்லெண்ணெயில் சமைப்பேன். நீங்கள் என்ன எண்ணெய் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இந்த அரைச்ச பருப்பு உசிலியை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். 3 நிமிஷம் வதக்கிட்டேன். இங்கே பாருங்கள், உதிரியாக வந்துருச்சா? ஏன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் வடிஞ்சிட்டு இப்படி உதிரியாக வரும். வந்த அப்புறம் நீங்கள் அந்த பீன்ஸு வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் இது மேலே சேர்த்துக்கோங்க. ஏன்னா 2 கலக்கணும், அதனால் கொஞ்சமாக ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்கினோன்னே எப்படி இருக்குது பாருங்கள். இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள்.